ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இன்னைக்கு பாருங்க, நம்ம வழக்கம் போல நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட இன்ட்ராடே சார்ட் கொடுத்தாச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் இன்னைக்கு என்ன டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, அதான் கால் சைடு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்சே போயிடுச்சு. அதான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி ஃப்ளையிங், ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் கம் டவுன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போன இந்த மார்க்கெட் திரும்ப கீழே வரும். இந்த இடத்துலையோ இந்த செகண்ட் பாயிண்ட்லையோ இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லையோ நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சேம் இன் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் ரெண்டுமே நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, சென்செக்ஸும் ப்ராப்பராக நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் மேலேருந்து கரெக்டான என்ட்ரி கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் ஆப்போசிட்லேருந்து விழுந்திருக்கு. நிஃப்டிலையும் இது வந்து சென்செக்ஸு ஃபுல் டார்கெட் போலனாலும் நமக்கு ஒரு மினிமம் டார்கெட்டாச்சும் போயிருக்கு. இது வந்து எஸ்எல் திரும்ப ஒரு இந்த டார்கெட். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 329 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி சென்செக்ஸில் கேப்சர் ஆயிருக்கு. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை எஸ்எல் அடிச்சிருக்கு, என்ட்ரி கொடுத்துருக்கு, ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு, திரும்ப எஸ்எல், திரும்ப இங்கேருந்து ஒரு என்ட்ரி. ஸோ அப்படி பார்க்கும்போது கடைசியாக 19 பாயிண்ட் தான் இதில் கேப்சர் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இந்த என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் இது எல்லாமே வந்து நம்மளோட கேப்சரிங் பொறுத்தும் ஒர்க்கை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இதில் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இப்போ பாருங்க, இங்கேருந்து என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த டார்கெட் வந்து தேர்ட் பாயிண்ட் தான். ஆக்சுவலாக இங்கே 357 கேப்சர் பண்ணணும். பட் இங்கே இங்கே ஆப்போசிட்ல சேம் கீழே விழும்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தொடும்போது இங்கே என்ன ஹைட்டில் இருக்கோ அந்த ஹைட்டில் நம்ம கேப்சர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதை இப்படி நான் ஒரு லாட் புக் பண்ணேன். அதுதான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எஸ்எல் அடிச்சிருக்கு. ஸோ 3000 லாஸு. அடுத்து ஒரு டார்கெட் பண்ணும்போது இங்கே வந்து 2 லாட் வாங்கியிருந்தேன். அதில் 65 போட்டு ஒரு லாட் தான் புக் பண்ணேன். அதான் சேஃபர் சைடு. இன்னொரு லாட் வந்து எனக்கு திரும்ப மினிமம் லாஸில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரையல் பண்ணணும் guys. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. நம்ம சேனலில் இல்லாதவங்க பயோல லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.